இன்றைய முக்கிய செய்திகள். வரலாறு காணாத புதிய உச்சம் கண்டது ஆபரண தங்கம் விலை. ஒரே நாளில் சவரனுக்கு 9,520 ரூபாய் அதிரடி உயர்வு. 2027ஆம் ஆண்டில் மொத்த உள்நாட்டு உற்பத்தி வளர்ச்சி 7.2% இருக்கும். நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட பொருளாதார ஆய்வறிக்கையில் தகவல். உள்கட்டமைப்பு மேம்பாட்டால் சென்னைக்கு பெருமழையை சமாளிக்கும் ஆற்றல். திராவிட மாடல் அரசின் திட்டங்களே காரணம் என ஸ்டாலின் விளக்கம். பல்கலைக்கழக மானியக் குழுவின் புதிய விதிமுறைகளுக்கு இடைக்கால தடை. நிபுணர் குழு அமைத்து ஆய்வு செய்ய உச்ச நீதிமன்றம் உத்தரவு. வணக்கம். சென்னையில் ஆபரண தங்கம் விலை ஒரே நாளில் சவரனுக்கு 9,520 ரூபாய் அதிரடியாக உயர்ந்து ஒரு சவரன் 1,34,400 ரூபாய் என்ற புதிய உச்சத்தை எட்டியுள்ளது. சர்வதேச வர்த்தகத்தை பாதிக்கும் ட்ரம்பின் அறிவிப்புகள் காரணமாக கடந்த ஓராண்டாக தங்கம் விலை தொடர்ந்து உயர்ந்து வருகிறது. டாலர் மதிப்பும் சரிவை கண்டு உலக பொருளாதாரத்தில் உறுதியற்ற நிலையை ஏற்படுத்தியுள்ளது. இதனால் பெரும்பாலான நாடுகளின் மத்திய வங்கிகள் டாலருக்கு பதிலாக தங்கம் வாங்குவதை அதிகரித்துள்ளன. கிரீன்லாந்து மற்றும் ஈரான் விவகாரம் உள்ளிட்ட காரணங்களால் சர்வதேச சந்தையில் ஒவ்வொரு நாளும் புது உச்சம் தொட்டு வரும் 28.35 கிராம் எடையுள்ள ஒரு அவுன்ஸ் தங்கம் விலை $5,592 என்ற புதிய உச்சத்தை தொட்டுள்ளது. இந்நிலையில் டாலருக்கு நிகரான ரூபாய் மதிப்பு இன்று 92 ரூபாய் என்ற வரலாறு காணாத வீழ்ச்சியை கண்டுள்ளது. உள்நாட்டு தங்கம் விலை உயர இதுவும் ஒரு காரணம் என்று கூறும் சந்தை நிபுணர்கள் ரூபாய் மதிப்பு மேலும் சரிவுற்று 100 ரூபாயை தாண்டக்கூடும் என்று தெரிவித்துள்ளனர். மற்ற நாடெல்லாம் டாலரோட கெயின் ஆயிட்டு இருக்கு. பிரிட்டிஷ் பவுண்ட் ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி 90 ரூபா இருந்தது. இன்னைக்கு 120 ரூபாய்க்கு போயிடுச்சு. இன்னைக்கு 92 தாண்டிடுச்சு. நான் எப்போதும் சொல்றது சட்டம் நிச்சயம். அதாவது கோடி செஞ்சுரி அடிக்கிறாரா இல்லையான்னு நம்மளுக்கு தெரியாது. நிச்சயமா ரூபா செஞ்சுரி அடிச்சு. டாலருக்கு நிகரான இந்திய ரூபாய் மதிப்பு சரிவு, சர்வதேச சந்தையில் தங்கம் விலை உயர்வு போன்றவற்றால் இந்தியாவில் தங்கம் விலை மின்னல் வேகத்தில் உயர்ந்து வருகிறது. சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு 9,520 ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் 1,34,400 ரூபாய் என்ற புதிய உச்சத்தில் உள்ளது. ஒரு நாளில் சவரனுக்கு 9,520 ரூபாய் அதிகரித்துள்ளது. இதுவே முதல் முறை. தங்கம் விலை கிராமுக்கு 1,190 ரூபாய் அதிகரித்து ஒரு கிராம் 16,800 ரூபாயாக உள்ளது. இந்த ஆண்டுக்குள் ஒரு கிராம் தங்கம் 20,000 ரூபாயை தொடும் என சந்தை வல்லுநர்கள் கணித்திருந்த நிலையில் ஒரு மாதத்திற்குள்ளாகவே 17,000 ரூபாயை நெருங்கியுள்ளது. அடுத்த 5 ஆண்டுகளில் ஒரு கிராம் தங்கம் விலை 1,00,000 ரூபாயை தொடும் என்ற கணிப்பு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தங்க விலை கூறுறதுக்கு வந்து ஒரே ஒரு காரணம் தான் இருக்கு. நம்ம 1971 நம்ம பேப்பர் டாலர் மானிட்டரி சிஸ்டம்ல இருக்கோம். அந்த ஸ்டாண்டர்டை விட்டு நம்ம வந்து கோல்ட் ஸ்டாண்டர்ட் நோக்கி போயிட்டு இருக்கோம். இப்போ நம்ம கோல்ட் ஸ்டாண்டர்ட் போகணும்னா தங்கத்தோட விலை வந்து இப்போ இருக்கிற லெவல்ல இருந்து 5-10 மடங்கு கூடதான் நம்ம கோல்ட் ஸ்டாண்டர்ட் போக முடியும். பிஃபோர் 2030 தங்கத்தோட விலை வந்து 1 lakh per கிராம் போயிடணும்னு சொல்லியிருந்தேன். அதே தான் இப்பயும் சொல்றேன். இதே காரணத்தினால தான் வெள்ளியோட விலையும் கூடுது. அது வந்து நெக்ஸ்ட் 5 இயர்ஸ்ல வந்து அட்லீஸ்ட் 4,000 to 5,000 rupees per கிராம் ஆயிடும். இருந்தது இன்னைக்கு வாங்க வரலான்னு பார்த்தோன்னா இன்னைக்கு வந்து 8,000-9,000 ஏறி போச்சுங்கிறாங்க. நாங்கள் ஏற்கனவே எங்களுக்கு கல்யாணத்துக்கெல்லாம் பவுன் வச்சுருந்தாங்க. அதை இன்றைக்கி திருப்பி செய்யலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒன்றுக்கு டபுளாக இருக்குது. சீர் வச்சதை சீர் திருப்பி பண்ண முடியல. காயின் வாங்குறேன் சார், அதுவே 1,37,500 சார் ஒரு பவுனுக்கு காயின்னு. இது எங்கே போகணுமே ஒன்றும் புரியல. தங்கத்திற்கு போட்டியாக வெள்ளி விலையும் புது உயரங்களை எட்டி வருகிறது. சர்வதேச சந்தையில் ஒரு அவுன்ஸ் வெள்ளி விலையும் $119.34 என்ற புதிய உச்சத்தை எட்டியுள்ளது. இந்நிலையில் நேற்று கிராம் 400 ரூபாய் என்ற அதிகபட்ச விலையை தொட்ட வெள்ளி இன்று மேலும் 25 ரூபாய் அதிகரித்து 425 என்ற வரலாற்று உச்சத்தை எட்டியுள்ளது. இந்த ஆண்டு ஜனவரி 1ஆம் தேதி 256 ரூபாயாக இருந்த ஒரு கிராம் வெள்ளியின் விலை 28 நாட்களில் 169 ரூபாய் அதிகரித்துள்ளது. இந்த காலகட்டத்தில் ஆபரண தங்க விலை 35% அதிகரித்துள்ள நிலையில் வெள்ளி விலை 66% ஏற்றம் கண்டுள்ளது. நாடாளுமன்றத்தில் இன்று தாக்கல் செய்யப்பட்ட பொருளாதார ஆய்வறிக்கையில் 2027ஆம் நிதியாண்டில் இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி வளர்ச்சி 6.8% முதல் 7.2% வரை இருக்கும் என கணிக்கப்பட்டுள்ளது.
ஒவ்வொரு ஆண்டும் பட்ஜெட் தாக்கல் செய்யப்படுவதற்கு முன்பாக நிதி அமைச்சகம் சார்பில் பொருளாதார ஆய்வறிக்கை தாக்கல் செய்யப்படுவது வழக்கம். கடந்த ஆண்டில் இந்திய பொருளாதாரம் எவ்வாறு செயல்பட்டது என்பது குறித்த விரிவான பார்வையை இந்த ஆய்வறிக்கை வழங்கும். அதன் அடிப்படையில் 2025-26 நிதியாண்டுக்கான பொருளாதார ஆய்வறிக்கையை நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் மக்களவையில் இன்று தாக்கல் செய்தார். உலக அளவில் பொருளாதார நிலைமை நிச்சயமற்ற நிலையில் இருக்கும் சூழலில் இந்திய பொருளாதாரம் நேர்மறையாகவே உள்ளது என்றும் மற்ற நாடுகளின் பொருளாதாரத்தை ஒப்பிடுகையில் இந்தியாவின் வளர்ச்சி சிறப்பாக இருப்பதாகவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2026-27 நிதியாண்டில் இந்தியாவின் வளர்ச்சி 7.4% இருக்கும் என்றும் 2027-28 நிதியாண்டில் இது 6.8% முதல் 7.2% வரை இருக்கும் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது. உள்நாட்டு தேவையே இந்திய பொருளாதார வளர்ச்சிக்கு முதன்மையான உந்து சக்தியாக திகழ்வதாக ஆய்வறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ள நிலையில் அதன் நகல் அனைத்து உறுப்பினர்களின் வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பப்படும் என்று தெரிவித்த அவைத்தலைவர் திரு ஓம் பிர்லா அவையை வரும் ஞாயிற்றுக்கிழமைக்கு ஒத்திவைத்தார். அன்றைய தினம் நடப்பாண்டிற்கான பட்ஜெட்டை திருமதி நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்கிறார். முன்னதாக நாடாளுமன்ற வளாகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த பிரதமர் திரு மோடி இந்த கூட்டத்தொடரை உறுப்பினர்கள் ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தினார். இந்தியா மற்றும் ஐரோப்பிய யூனியன் இடையே கையெழுத்தாகியிருக்கும் வர்த்தக ஒப்பந்தம் மிகவும் சிறப்பானது என்ற அவர் இதனை இந்திய தொழில்துறையினர் சரியாக பயன்படுத்தி ஐரோப்பிய சந்தையை ஆக்கிரமிக்க வேண்டும் என்றார். பிரதமரின் இந்த செய்தியாளர் சந்திப்பு ஒரு பாசாங்கு என விமர்சித்துள்ள காங்கிரஸ் பொதுச் செயலாளர் திரு ஜெய்ராம் ரமேஷ் ஒவ்வொரு கூட்டத்தொடரின் போதும் இந்த நாடகத்தை அரங்கேற்றுவது அவருக்கு வாடிக்கை என சாடியுள்ளார். தேசிய பிரச்சினைகளில் எதிர்க்கட்சிகளின் நம்பிக்கையை பெற அனைத்து கட்சி கூட்டத்திற்கு திரு மோடி தலைமை வகிக்க மாட்டார் என்று குறிப்பிட்டுள்ள அவர் நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சியினரின் கேள்விகளுக்கு பிரதமர் பதிலளிப்பதே இல்லை என்றும் கூறியுள்ளார். மசோதாக்களை கடைசி நிமிடத்தில் அறிமுகப்படுத்தி நாடாளுமன்றத்தின் மாண்பை பாஜகவினர் கேலி கூத்தாக்குவதாகவும் திரு ஜெய்ராம் ரமேஷ் கண்டனம் தெரிவித்துள்ளார். எவ்வளவு பெரிய மழை வந்தாலும் அதை சமாளிக்கும் ஆற்றல் சென்னை மாநகரத்திற்கு உள்ளதற்கு காரணம் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு நிறைவேற்றியுள்ள திட்டங்கள் தான் என்று முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்தார். வடசென்னை வளர்ச்சி திட்டத்தின் கீழ் 21 கோடியே 50 லட்சம் ரூபாய் செலவில் திருவிக நகர் தொகுதியில் கட்டப்பட்ட அண்ணல் அம்பேத்கர் திருமண மாளிகையை அவர் இன்று திறந்து வைத்தார். அங்கு 10 ஜோடிகளின் திருமணத்தை நடத்தி வைத்து பேசிய திரு ஸ்டாலின் குழந்தைகளுக்கு தமிழில் பெயர் வைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். சென்னையில் 516 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 19 பாலங்கள் கட்டப்பட்டு வருவதாகவும் கட்டமைப்பு வசதியை பெருக்கும் நோக்கில் திராவிட மாடல் அரசு செயல்படுவதாகவும் முதலமைச்சர் கூறினார். 6495 கோடி ரூபாய் மதிப்பில் 1422 கிலோமீட்டர் நீளத்திற்கு மழைநீர் வடிகால் பணிகள் அமைக்க திட்டமிட்டு 4309 கோடி ரூபாய் செலவில் 1076 கிலோமீட்டர் நீளத்திற்கு பணிகள் முடிந்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். 2015 செயற்கை வெள்ளம், அது சாதாரணமாக இல்லை, செயற்கையாக உருவாக்கப்பட்ட வெள்ளம் உங்களுக்கு தெரியும். அதனால் மக்கள் எந்த அளவிற்கு பாதிக்கப்பட்டாங்க என்பதை இந்த சென்னை மறந்துடாதுக்கு. ஆனால் இன்னைக்கு இயற்கையாகவே சாதாரண மழையில் எவ்வளோ பெரிய மழை வந்தாலும் அதை சமாளிக்கிற ஆற்றல் இன்றைக்கு நம்முடைய சென்னை மாநகரத்துக்கு கிடைத்திருக்குதுன்னா அது நாம் ஆட்சிக்கு வந்து நிறைவேற்றியிருக்கக்கூடிய திட்டங்கள் தான் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. பின்னர் பிராட்வே பேருந்து நிலையத்தில் 822 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அனைத்து உட்கட்டமைப்பு வசதிகளுடன் கட்டப்படவுள்ள குரலகத்துடன் இணைந்த பல்நோக்கு போக்குவரத்து வசதி வளாகம் அமைக்கும் திட்டப்பணிகளுக்கு முதலமைச்சர் அடிக்கல் நாட்டினார். திருவள்ளூர் மாவட்டம் ஊத்துக்கோட்டை செங்காத்தகுளத்தில் 853 கோடி ரூபாய் செலவில் அமையவுள்ள அறிவுசார் நகரத்துக்கும் அவர் அடிக்கல் நாட்டினார். தமது முகாம் அலுவலகத்தில் இருந்து கோவை கொடிசியா வளாகத்தில் தமிழ்நாடு அரசின் துணி நூல் துறை மற்றும் இந்திய தொழில் கூட்டமைப்பு இணைந்து நடத்தும் முதலாவது சர்வதேச ஜவுளி தொழில் மாநாடு 360ஐ காணொலி வாயிலாக முதலமைச்சர் தொடங்கி வைத்தார். அப்போது பேசிய திரு ஸ்டாலின் பின்னலாடை இயந்திரங்களை கொள்முதல் செய்ய ஜவுளி நிறுவனங்களுக்கு 20% மூலதன முதலீட்டு மானியம் வழங்கப்படும் என அறிவித்தார். பல்கலைக்கழக மானியக் குழுவின் புதிய விதிமுறைகளை நிறுத்தி வைத்துள்ள உச்சநீதிமன்றம் மத்திய அரசு பதிலளிக்கவும் உத்தரவிட்டுள்ளது. உயர்கல்வி நிலையங்களில் சாதி பாகுபாடுகளை களைய 2012ஆம் ஆண்டு முதல் நடைமுறையில் உள்ள பழைய விதிமுறைகளின்படி ஒவ்வொரு கல்லூரியிலும் சாதி பாகுபாட்டை களைய ஒரு அதிகாரியை நியமித்து புகார்களை அளிக்க மையம் ஒன்றையும் அமைத்திருக்க வேண்டும்.
இந்த மையத்தில் புகார் அளித்தால் 60 நாட்களில் தீர்வு காண வேண்டும் என்றாலும் நிறுவன ரீதியான கடும் நடவடிக்கை எடுக்கும் அதிகாரம் எதுவும் கிடையாது என்பதால் கடந்த 5 ஆண்டுகளில் சாதி பாகுபாடு புகார்கள் 118.4% அதிகரித்தது. இந்நிலையில் உயர்கல்வி நிறுவனங்களில் சாதி சமநிலையை ஏற்படுத்துவதற்காக சமத்துவ மேம்பாட்டு விதிமுறை 2026 எனப்படும் புதிய விதிமுறைகளை UGC அறிவித்துள்ளது. அதன்படி பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் மற்றும் பாலின சிறுபான்மையினர் ஆகியோரும் பாதுகாப்பு குடையின் கீழ் கொண்டுவரப்பட்டுள்ளனர். மாணவர்கள் மட்டுமின்றி பிற்படுத்தப்பட்ட ஆசிரியர்கள், ஊழியர்கள் கூட சாதிய பாகுபாடு காட்டப்பட்டால் புகார் அளிக்கலாம். மேலும் கல்வி வளாகங்களில் சம வாய்ப்பு மையங்களையும் OBC, SC, ST மற்றும் மாற்றுத்திறனாளிகளின் பிரதிநிதித்துவம் கொண்ட சமத்துவ குழுக்களையும் கட்டாயம் அமைக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த குழுவில் தனியாக ஒரு அதிகாரிக்கு பதிலாக கல்வி நிறுவனத்தின் தலைவரே தலைமை தாங்கும் விதமாக விதி மாற்றப்பட்டுள்ளது. இந்த குழுவில் மூத்த ஆசிரியர்கள், பொதுமக்கள், மாணவர்கள், முன்னாள் மாணவர்கள் இடம்பெறுவார்கள். பாதிக்கப்பட்ட யாரும் இந்த குழுவிடம் புகார் அளிக்கலாம் என்றும் புகார் பெறப்பட்ட 24 மணி நேரத்தில் விசாரணையை தொடங்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புகார் கிடைத்த 15 வேலை நாட்களுக்குள் விசாரணையை முடித்து அறிக்கை சமர்ப்பிப்பதுடன் 7 நாட்களுக்குள் நிறுவனம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கூறப்பட்டுள்ளது. இதற்கு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் உள்ளிட்ட தலைவர்கள் வரவேற்பு தெரிவித்துள்ள நிலையில் கர்ணி சேனா, பிராமண மகாசபா, காயஸ்தா மகாசபா உள்ளிட்ட உயர்சாதி அமைப்புகள் கடும் கண்டனம் தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட்டதுடன் உச்சநீதிமன்றத்தில் வழக்கும் தொடர்ந்தன. இந்த வழக்கை அவசர வழக்காக இன்று விசாரித்த உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த், நீதிபதி திரு ஜாய்மால்யா பக்ஷி ஆகியோர் UGCயின் புதிய விதிமுறைகளுக்கு இடைக்கால தடை விதித்து உத்தரவிட்டனர். விதிகள் தெளிவில்லாமல் இருப்பதாகவும் இதனால் அவை தவறாக பயன்படுத்தப்படலாம் என்றும் கூறிய நீதிபதிகள் இந்த விவகாரத்தில் முடிவு எட்டப்படும் வரை முந்தைய 2012 விதிகளே அமலில் இருக்கும் என்றும் தெரிவித்தனர். UGC புதிய விதிமுறைகளுக்கு எதிராக தொடரப்பட்டுள்ள மனு மீது மத்திய அரசு பதிலளிக்க உத்தரவிட்ட நீதிபதிகள் இந்த விவகாரம் குறித்து நிபுணர் குழு அமைத்து ஆய்வு செய்ய வேண்டும் என மத்திய அரசுக்கும் பல்கலைக்கழக மானிய குழுவுக்கும் ஆலோசனை வழங்கினர். வாக்காளர் பட்டியலில் விடுபட்டவர்களின் பெயர்களை சேர்க்க தமிழ்நாட்டிற்கு மேலும் 10 நாட்கள் அவகாசம் வழங்க தேர்தல் ஆணையத்திற்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தமிழ்நாட்டில் கடந்த நவம்பர் 4ஆம் தேதி முதல் சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்த பணி நடைபெற்று வருகிறது. டிசம்பர் 19ஆம் தேதி வெளியிடப்பட்ட வரைவு வாக்காளர் பட்டியலில் 97,37,000 வாக்காளர்களின் பெயர்கள் விடுபட்டிருந்தன. விடுபட்டவர்களின் பெயர்களை சேர்ப்பதற்கு அவகாசம் நீட்டிக்கப்பட்டு நாளையுடன் இப்பணி நிறைவடையும் என்று அறிவிக்கப்பட்டது. இந்நிலையில் கால அவகாசத்தை மேலும் நீட்டிக்க உத்தரவிடுமாறு உச்சநீதிமன்றத்தில் திமுக வழக்கு தொடர்ந்தது. இந்த வழக்கை இன்று விசாரித்த தலைமை நீதிபதி தலைமையிலான அமர்விடம் தமிழ்நாட்டில் விடுபட்ட வாக்காளர்களில் பெரும்பாலானோருக்கு தேர்தல் ஆணையம் நோட்டீஸ் அனுப்பவில்லை என்று மூத்த வழக்கறிஞர் திரு கபில் சிபல் வாதிட்டார். இதனை ஏற்ற நீதிபதிகள் வாக்காளர் பட்டியலில் விடுபட்டவர்களின் பெயர்களை கிராம பஞ்சாயத்து மற்றும் தாலுகா அலுவலகங்களில் வெளியிட வேண்டும் என்று உத்தரவிட்டனர். விடுபட்டவர்களின் பெயர்கள் வெளியிடப்பட்ட நாளிலிருந்து 10 நாட்கள் கால அவகாசம் வழங்கவும் உத்தரவிட்ட நீதிபதிகள் வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்க தாலுகா அலுவலகங்களில் ஆவணங்களை அதிகாரிகள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் அறிவுறுத்தினர். இனி வருவது செய்தித் துளிகள். 125 நாட்கள் வேலை என்பது உத்தரவாதம் அல்ல, அது ஒரு மாயை என முன்னாள் நிதியமைச்சர் திரு ப. சிதம்பரம் குற்றம் சாட்டியுள்ளார். அண்மை காலமாக மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தின் கீழ் ஒரு குடும்பத்திற்கு வழங்கப்பட்ட சராசரி வேலை நாட்களின் எண்ணிக்கை 50 நாட்கள் தான் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். 50 நாட்கள் மட்டுமே வேலை வழங்கப்பட்டதற்கு மத்திய அரசு போதிய நிதி ஒதுக்காததே காரணம் என்று திரு சிதம்பரம் கூறியுள்ளார். ஆண்டுக்கு 50 நாட்கள் வேலை என்பது எப்படி மாயாஜாலமாக 125 நாட்களாக அதிகரிக்கும் என்றும், அப்படி என்றால் இந்த திட்டத்திற்கு பாஜக அரசு கூடுதல் நிதி ஒதுக்குமா என்றும் அவர் வினவியுள்ளார். தனிக்கட்சி தொடங்கும் எண்ணம் தமக்கு இல்லை என தெரிவித்துள்ள முன்னாள் முதலமைச்சர் திரு ஓ பன்னீர்செல்வம், அதிமுகவில் தம்மை சேர்க்க எடப்பாடி திரு பழனிசாமியிடம் திரு டிடிவி தினகரன் பரிந்துரைக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். பெரியகுளத்தில் உள்ள பண்ணை இல்லத்தில் ஆதரவாளர்களுடன் இன்று ஆலோசனை நடத்திய அவர் தம்மை பார்த்தால் பாவமாக தெரியவில்லையா என செய்தியாளர்களிடம் கேட்டார். தேசியங்களும் வதந்திகளும் செய்தித்துறையிலிருந்தும் தொலைக்காட்சி துறையிலிருந்து பரப்பிக் கொண்டு இருக்கிறீர்கள், அதை நிறுத்த வேண்டும் என்று சொல்லியிருக்கிறேன். பணிவான வேண்டுகோள், பார்த்துக்குங்க. நீங்கள் எங்களை பார்த்தா உங்களுக்கு பாவமாக தெரியலையா?
இந்நிலையில் அதிமுகவில் திரு பன்னீர்செல்வத்தை சேர்க்கும் பேச்சிற்கே இடமில்லை என அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி திரு பழனிசாமி திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். ஓமலூரில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் அதிமுக பொதுக்குழுவில் எடுக்கப்பட்ட முடிவில் தாம் உறுதியாக இருப்பதாக கூறினார். தாவேகா தலைவர் திரு விஜய் பற்றி காட்டமாக விமர்சித்த திரு பழனிசாமி கரூரில் அவரை பார்க்க வந்தபோது நெரிசலில் சிக்கி பலியான 41 பேரின் குடும்பத்தினருக்கு திரு விஜய் நேரில் சென்று ஆறுதல் கூறவில்லை என்றார். விளையும் பயிர் முளையிலே தெரியும் என்பது போலத்தான் என்பதற்கு கரூர் சம்பவம் ஒரு சாட்சி என்றும் திரு பழனிசாமி கூறினார். இன்றைக்கு 41 உயிர்கள் இழந்து விட்டோம். அவருடைய பேச்சை கேட்பதற்காக வந்த கூட்டம் என்ன பண்ணிருக்கணும்? நேரடியாக அங்கே போயிருக்கணும். நாட்டின் தொழில் வளர்ச்சிக்கு தடையாக இருப்பது தொழிற்சங்கங்கள் தான் என உச்சநீதிமன்றம் கடுமையாக விமர்சித்துள்ளது. வீட்டு பணி பெண்களுக்கு மேம்பாட்டு திட்டங்களை உறுதிப்படுத்துவது தொடர்பாக பெண் தொழிலாளர் சங்கம் தொடர்ந்த பொதுநல வழக்கை இன்று விசாரித்த தலைமை நீதிபதி அமர்வு தொழிற்சங்கங்களின் நடவடிக்கை நாடு முழுவதும் பல தொழிற்சாலைகளை மூட வழிவகுத்துள்ளது என்பது கசப்பான உண்மை என கூறியுள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அடுத்த காட்டுத்தட்டான் வயல் பகுதியில் 2,86,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் புதிய தார்ச்சாலை அமைப்பதற்கான பணிகளை பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் திரு மெய்யநாதன் தொடங்கி வைத்தார். அப்பகுதி மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையான அந்த தார்ச்சாலைக்கு கிராம பெண்களிடையே அமைச்சர் அடிக்கல் நாட்ட செய்தார். அரியலூர் ரயில் நிலையத்தில் இன்று காலை ஒரு பெண்ணை விபத்தில் சிக்காமல் காப்பாற்றிய தலைமை காவலருக்கு பாராட்டுகள் குவிந்து வருகின்றன. விழுப்புரம் திருச்சி பயணியர் ரயிலில் ஏறிய ஒரு பெண் தடுமாறி பின்னோக்கி விழுந்தபோது பாதுகாப்பு பணியில் இருந்த தலைமை காவலர் திரு செந்தில்குமார் அவரை தாங்கி பிடித்து உள்ளே அனுப்பி காப்பாற்றினார். இன்றைய வர்த்தக முடிவில் மும்பை பங்குச்சந்தை குறியீட்டின் சென்செக்ஸ் 222 புள்ளிகள் அதிகரித்து 82,566 புள்ளிகளாக இருந்தது. தேசிய பங்குச்சந்தை குறியீட்டின் நிப்டி 76 புள்ளிகள் உயர்ந்து 25,419 புள்ளிகளாக நிறைவடைந்தது. மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். சென்னையில் ஆபரண தங்கம் விலை ஒரே நாளில் சவரனுக்கு 9,520 ரூபாய் அதிரடியாக உயர்ந்து ஒரு சவரன் 1,34,400 ரூபாய் என்ற புதிய உச்சத்தை எட்டியுள்ளது. நாடாளுமன்றத்தில் இன்று தாக்கல் செய்யப்பட்ட பொருளாதார ஆய்வறிக்கையில் 2027ஆம் நிதியாண்டில் இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி வளர்ச்சி 6.8% முதல் 7.2% வரை இருக்கும் என கணிக்கப்பட்டுள்ளது. பெருமழையை சமாளிக்கும் ஆற்றல் சென்னைக்கு உள்ளதற்கு காரணம் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு நிறைவேற்றியுள்ள திட்டங்கள்தான் என்று முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்தார். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் நாளை காலை 7:30 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலோடு இணைந்திருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.